கடாபிஷேகம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த தெய்வம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால இந்த பலன் நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்தை நம்ம குழந்தைகள்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீபம் எங்கே வேணாலும் நடந்திருக்கலாம். அபிராமி அமிர்தகடேஸ்வரருடைய சன்னிதானம் நடக்கணும் அப்படிங்கிறது சங்கடம். அதனாலதான் நீங்கள் நன்னூரில் இருந்தாலும் எவ்வளவோ சிவாலயம் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் அதே நாமதேயம் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சுவாமியுடைய பேர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர். அதே நாமதேயம் உள்ள அமிர்தகடம் அப்படின்னா ஆளுக்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னா அமிர்தபுத்தியை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பால்கடல் கிடையும் பொழுது ராமதேவனும் கற்பவருஷம்னு பல்வேறு விஷயங்கள் கிடைக்கும். அதில் அமிர்த கலசம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த அமிர்த கலசத்தை யார் வச்சுருக்காருன்னா அமிர்தம் முத்திஞ்சு சொல்லுவாங்கன்னா அந்த அமிர்த